டெட்லிஃப்ட்னா என்ன, ரொமானியன் டெட்லிஃப்ட்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் இது ரெண்டுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெட்லிஃப்ட்டும் ரொமானியன் டெட்லிஃப்ட்டும் பார்க்குறக்கு மூவ்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கும். இது ரெண்டில் எது டெட்லிஃப்ட் எது ரொமானியன் டெட்லிஃப்ட்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டெட்லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன் பாரை ஃப்ளோர்லேருந்து தூக்குவீங்க, அதுதான் டெட்லிஃப்ட்டு. அதுவே பாரை ஹிப் லெவலில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஆர்டிஎல், அதாவது ரொமானியன் டெட்லிஃப்ட்டு. இதுதான் இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது டெட்லிஃப்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் டெட்லிஃப்ட் பண்ணுறனால உங்களோட குவாட்ரிசெப்ஸ் அண்ட் மிட் பேக் மசில்ஸை அதிகமாக டார்கெட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸசைஸ் ஒரு ஓவரால் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட போஸ்டீரியர் செயின் மசில்ஸ் எல்லாமே இந்த எக்ஸசைஸில் டார்கெட் ஆகும். உங்களோட கோல் ஓவரால் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்டான டெட்லிஃப்டே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டெட்லிஃப்டோட ஃபார்ம் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு லோவர் பேக் பெயின் வரக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போது ரொமானியன் டெட்லிஃப்ட் எதுக்காக பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த வேரியேஷன் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட்ஸ் இது ரெண்டு மசில்ஸையுமே டார்கெட் பண்ணும். இது ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறனால உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்க்கும் உங்கள் க்ளூட்டுக்கும் ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸசைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸை நீங்கள் இனிஷியலாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வென்ஷனல் டெட்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருக்குன்னா ஆர்டிஎல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இந்த எக்ஸசைஸில் லோவர் பேக்கில் ஸ்ட்ரெயின் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் இந்த ரெண்டு வேரியேஷன்லேயுமே ஃபார்ம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பேக் பெயின்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ஸோ இனிஷியலாக ஆர்டிஎல் நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா கன்வென்ஷனல் டெட்லிஃப்ட்டுக்கு மாறிக்கலாம்.